சம் பார்க்கலாம். அதாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, add the following using associative property of addition. பி சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/4 1 divided by 4 plus minus 7 divided by 12. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா plus of minus 3 divided by 7. ஓகேவா? இப்போ சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் கொஸ்டின் எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு குழப்பாது. 1/4 ப்ளஸ் மைனஸ் 7 டிவைடட் பை 12 ப்ளஸ்ஸு மைனஸ் 3 டிவைடட் பை 7. புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு 3க்கு எல்சிஎம் எடுத்து உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா இந்த 2க்கு மட்டும் முதல்ல எடுங்க. அப்போ 4க்கும் 12க்கும் எடுத்தீங்கன்னா என்ன வந்துடும்? 12 தான் எல்சிஎம். அப்போ 4 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் 12 3. அப்போ அதே 3 தானே மேலே போடணும். ஸோ 3 ப்ளஸ்ஸு 12 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் 1. அப்போ அதே 1 போடும்போது மைனஸ் 7 மேலே இருக்கும். 7 × 1 தானே ப்ளஸ்ஸு. புரிஞ்சுதான்? நான் இது 2 மட்டும் தான் எடுத்துருக்கேன். இது அப்படியே தான் நான் கீழே போட போகிறேன். என்ன போட்டிருக்கேன்? minus 3 divided by 7. இப்போ இதில் வந்து 3 - 7 உங்களுக்கு என்ன வரும்? மைனஸ் 7ல் 3 போனால் என்ன வந்துடும்? 4. -4 divided by 12 plus into minus minus 3 divided by 7. புரிஞ்சுதா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து 12ம் 7ம் நீங்கள் எல்சிஎம் எடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு வராது. ஸோ டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். -4 × 7 minus 3 × 12 divided by 12 × 7 போட்டுக்கலாமா? அப்போ 4 7s என்ன வரும்? -28 minus 3 12s என்ன வரும்? 36 divided by 2 7s 14. அப்போ என்ன வரும்? 1 ரிமைனிங் 84 வந்துடும். அப்போ சைன் சேமாக இருந்தால் நம்ம ஆட் தான் பண்ணணும். ஸோ -28 36 ஆட் பண்ணுங்கள். 6 + 8 என்ன வரும்? 9 10 11 12 13 14. அப்போ 4 ரிமைனிங் 1 இருக்கும். 2 + 3 5 1 64 டிவைடட் பை என்ன வரும்? 84. இப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் அப்படி போட்டுட்டு 64ஐயும் 84ஐயும் நீங்கள் என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 டேபிளால் கேன்சல் பண்ண என்ன வரும்? 3 2s 6 2 2s 4. அப்போ என்ன வரும்? 4 2s 8 2 2s 4. அப்போ என்ன வரும்? அடுத்து 16 2s 32 வரும். ஏன்னா 2 டேபிளால் கேன்சல் பண்ணும்போது இங்கே 2 2s 4 1 2 is 2. புரியுதா? அப்போ 16 divided by 21 is the answer. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாது? கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே தான் போட்டுக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து இந்த மைனஸ் அப்படி போட்டுட்டு அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்குது? இதில் வந்து 16 இருக்கா? அப்போது 16 அப்படி போட்டுக்கோங்க. 16 divided by இங்கே என்ன இருக்குது? 21. அப்போ என்ன வந்துடும்? 16 divided by 21 is the answer. -16 divided by 21. புரிஞ்சுதா? நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த ஒன்ஸ் அகெயின் நான் கொஸ்டினை வந்து இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்சிஎம் ஒன்று போல் எடுக்கிற மாதிரி இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ரொம்ப ஈஸி தான், நீங்கள் கஷ்டப்பட. அதுக்காக தான் நான் ஷார்ட்டாக ஃபஸ்ட்டு இதுக்கும் இந்த டேர்முக்கும் மட்டும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 12. அப்போ எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 3. அப்போ 3 ப்ளஸ் இது என்ன வரும்? 12 கூட 1 மல்டிப்ளை பண்ணால் 12. அப்போ அதே 1 போட்டால் -7 ப்ளஸ்ஸு -3/7 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? மைனஸ். அப்போ 3 - 7 என்ன வரும்? -4/12 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3/7. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? -4 × 7 -3 × 12 டிவைடட் பை 12 × 7. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? 4 7s 28 மைனஸ் 3 12s 36/12 7s 84. சைன் சேமாக இருந்தால் ஆட் தான் பண்ணணும். அப்போ 28 36 ஆட் பண்ணால் 64/84 கேன்சல் பண்ணுங்கன்னா பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன வந்துடும்? ஏன்னா இது 32 வரும், இது 42. அடுத்து அகெயின் 2 டேபிளால் பண்ணும்போது இது 16 இது 21. அப்போ த ஆன்சர் இஸ் -16 divided by 21 is the answer. இவ்வளோதான் வீடியோ. ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நல்லா போட்டு பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸும் இதேமாரி வெரிஃபை பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருப்பான். அதெல்லாம் வந்து என்ன செஞ்சுருங்க, கண்டிப்பாக போட்டு பாருங்கள்.
டவுட்ஸ் இருந்தால் மெயிலில் கமெண்ட் செக்ஷன் எதுலனாலும் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.